சுமதி, எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு தாம்மா. ஏதோ முக்கியமான ஃபைல் டைப் பண்ணி தரணுமா, உடனே வர சொன்னாங்க, அதான் கிளம்புறேன். என்னடி இது பார்ட் டைம் ஜாபுங்கிற, கண்ட நேரத்துல கூப்பிடுறாங்க, நீயும் கிளம்பி போற. அப்படி உனக்கு என்ன இந்த வேலை அவசியமா? அம்மா, கிடைச்ச வேலையை விட்டுறது புத்திசாலித்தனம் இல்லம்மா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமை, நான் இருக்கிற நிலைமை, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் வேலைக்கு போய் தானமா ஆகணும். அது ரொம்ப டீசென்டான கம்பெனி தான்மா. நம்ம எதையும் நினைச்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டா அப்புறம் ஒரு வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அது மட்டும் இல்லாம நான் இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டாலும் எனக்கு வேலை தேடி தர்றதுக்கு யாருமா இருக்கா? நான் தானே தேடிக்கணும். என்ன யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் ஜாட மாடையா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப துளுத்து போச்சு. என்னங்க இது? இப்ப அவ என்ன சொல்லிட்டா? எதுக்காக இப்படி பேசுறீங்க? அவ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என்னை பத்தி அவ மனசுல கொஞ்சம் இளக்காரம், எகத்தாளம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் உங்க அப்பண்டி, என்கிட்டே பேசுறிய? ஆரஞ்ச நான் தெரியுமா, பல்ல காட்டிடுவேன். அப்பா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அவ என்னங்க பேசிட்டா? உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, அதனாலதான் இப்படி எல்லாம் வளர்றீங்க. என் டாடி ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி, ஒருத்தன் கை தாழ்ந்து போச்சுன்னா இப்படித்தான் ஆளாளுக்கு தலைமையில ஏறி மேய்வீங்களா? அப்பா, தயவு செஞ்சு என்ன சரியா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்ல. ஏதோ இந்த வேலைக்கு போயிட்டும் வந்துட்டும் இருக்க. எனக்கு இந்த நிலைமை வரதுக்கு யார்ப்பா காரணம்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி இருக்கேனே, என் எதிர்காலம் என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத பத்தி அக்கறை இருக்கா உங்களுக்கு? என்ன நீ உங்க அம்மா மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண போறியா? முந்தா நாள் பிறந்த கழுத நீ எனக்கு பாடம் சொல்ல போறியா? எல்லாம் நேரண்டி. திருவேங்கடம், ஐயா, தயவு செஞ்சு செருப்பை வெளியே கட்டிட்டு வாங்க. ஏய் வெற்றி, வீட்டையே வித்துட்டேன். என்னது? வீட்டை வித்துட்டீங்களா? ஆமா, நீதானே வீட்டை வித்து கடன் அடைக்க சொன்ன. புதுசா பேசுற? இவர்தான் வாங்கினவர். இனிமே அவர் செருப்பு போட்டு வந்தா என்ன, போடாம வந்தா நமக்கு என்ன? சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சில கையெழுத்தெல்லாம் வாங்காம விட்டு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மறுபடியும் கையெழுத்தா? போட வேண்டி இருக்குங்க. பணமெல்லாம் கரெக்டா வாங்கிட்டீங்களா? சந்தோஷம் தானே உங்களுக்கு? அட போயா, வாங்கின பணம் பூரா போலீஸை கவனிக்கிறதுக்கே சரியா போச்சு. சரி சரி, கையெழுத்து போடுங்க. எடியா டாக்குமெண்ட்ஸ் எடியா. வேணா கூட. மனவேதனையோட கையெழுத்து போடுறேன். 2 கோடி ரூபாய் வீட்டை வெறும் 40 லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டியதா போச்சு. திருவேங்கடம், எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். நாளைக்கே பெரிய வீட்டை குறைஞ்ச விலைக்கு வாங்குற சூழ்நிலை வரலாம். மனசை தளர விடாதீங்க, கவலைப்படாதீங்க திருவேங்கடம். அட போங்க சார், மனுஷன் நொந்து போயிருக்கான். சரி சரி, நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு போங்க. என்ன பட்டுங்களா? தெம்பாருங்க. அவ்வளவுதான், போச்சு.
எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். இது நானா? ஆமாடி, நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சந்தோஷமா செய்யுங்க சொல்லிருக்கியா? அது தப்பு, இதை செய்யாதீங்க, இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் குட்டிச்சு ஒரு பிளேட்டடி. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு ஏன் மேல குத்த சொல்றீங்களா? என்னடி குத்தம் சொல்றது? அடிச்சு சொல்றேன்டி, சத்தியம் பண்ணி சொல்றேன்டி. ஊர்ல எவன்டி ஃப்ராட் பண்ணாம இருக்கான்? எவன்டி அயோக்கியத்தனம் பண்ணாம இருக்கான்? நான் எது செஞ்சாலும் எதிர்வாதம் பண்றது, அவசரமா தடுக்கிறது, இதே வேலையா போச்சு உனக்கு. கட்டின பொண்டாட்டி சரியில்லை, பெத்த பொண்ணு குத்தி காட்டுறா, மருமக 2 பேத்துக்கு மேல. இப்படி ஒரே வீட்டுல 3 பொம்பளைங்களும் மூதைய மாதிரி உட்கார்ந்து கரிச்சு கொட்டிட்டே இருந்தா எந்த காரியடி வழங்கும்? வெட்டி பேச்சு பேசுறதை விட்டுட்டு ஆக வேண்டிய வழியை பாருங்க. நாளைக்கு காலைல வீட்டை காலி பண்ணோம்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நாம எல்லாம் நடுத்தரில் போய் நிப்போமா? போங்க, போய் வேற வீடு பாக்குற வேலையை பாருங்க. ஏய், என்னங்க என்னமோ நடக்கட்டும்னு தெரியாத மாதிரி பேசுறீங்க? நாங்க பொம்பளைகளா இருக்கோம், அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எல்லாம் போச்சு, நடக்கிறது நடக்கட்டும். அம்மா, அம்மா, அழாதீங்கம்மா. வித்யா, வரேன். சீக்கிரமா காஃபி கொண்டு வா. என்னமா பண்ணிட்டு இருக்க? வித்யா நைட்டி கிழிஞ்சிருக்குடா, தைச்சுக்கிட்டு இருக்கேன். கே, அவ தைக்க மாட்டாளா? ஆமா, அவ தைச்சு கையில காயகையும் வந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து 2 பவுன் கேட்பான் வர மாப்பிள்ள. நீ இதுக்கே மூஞ்சியை காட்டுற எங்க கிட்ட, இன்னும் வேற எதுக்கு? முதலாளி பாக்கி பணம் வாங்கிட்டு சொன்னாருமா. 4 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லு போ. முதலாளி திட்டுறாருமா. 2-3 மாசம் பாக்கி நிக்குதான், 1 மாசம் பேலன்ஸ் ஆகுது கொடுக்க சொன்னாரு. அட நீ என்னப்பா, நாங்க என்ன இந்த வீட்டை விட்டு ஓடியா போயிட போறோம்? மொத்த பாக்கியும் 10 நாள் கொடுக்குறேன்னு சொல்லு போ. இப்படிதாம்மா 1 மாசம் சொல்றீங்க, ஆனா நீங்க தர மாதிரியே தெரியல. தம்பி, அண்ணா எவ்வளவு நாள் பணம் பாக்கி? 3 மாசம் பாக்கினே. நாளை காலைல மொத்தமா எல்லாம் செட்டில் பண்றேன்னு போய் சொல்லு. அண்ணா கண்டிப்பா கொடுத்துருவீங்களா? அண்ணா போய் சொல்லு, கொடுத்துறேன். சரிண்ணா. ஏண்டா பாஸ்கரா, சம்பளம் வாங்க இன்னும் 1 வாரம் இருக்கே, ஏன்டா நாளைக்கு தரேன்னு சொன்ன? அந்த கடைக்காரன் அநியாய லாபத்துக்கு விற்கிற வேண்டாம், அதான் கொஞ்சம் கூட பதறாம 4-5 மாசத்துக்கு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அத போய் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டேன். விடுமா. விடுமாண்ணா? நாளைக்கு எப்படிடா பணம் கொடுப்ப? கையில காசு வச்சிருக்கியா? பெரிய ரோஷக்கார மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்ட. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சதும் 5 லட்சம் ரூபாய் பணம் முழுசா கழிக்க வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சில்லற காசு தானே, அதான் சொன்னேன். ஐயோ 5 லட்சமா? ஐயோ, நாளையில இருந்து நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுடா. 5 லட்சம், அடடடடா. ஐயோ, நம்ம பட்ட கஷ்டம் வீண் போலடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பாஸ்கரா. பாஸ்கரா, டேய் பாஸ்கரா. என்னம்மா? டேய், உடனே நம்ம அமெரிக்க சம்பந்திய பார்த்து இந்த விஷயத்தை சொல்லி தேதியை குறிக்கணும்டா. வாய்க்கு வந்தபடி என்னெல்லாம் பேசினாங்க இந்த ஊர் ஜனங்க, அவங்க வாயெல்லாம் அடைக்கணும்டா. இந்த அலமேலு யாரு? கல்யாண சாப்பாடு போட்டு பந்தியிலேயே வச்சு என்ன குறை சொன்னவங்க மானத்தெல்லாம் வாங்குறனா இல்லையா பாரு. ஏண்டா பாஸ்கரா, வெறும் 5 லட்சம் தானா? கொஞ்சம் கூட கேட்க கூடாதா? சரி சரி, முறைக்காத. ஆமா, கமிஷன்னா வாங்குறவனும் கொடுக்கணும், விக்கிறவனும் கொடுக்கணும் இல்லையா? விக்கிறவன் கொடுக்கறான், வாங்குறவன் நம்ம அபிதானே. அவகிட்ட இருந்து கமிஷன் வருமா? அம்மா, அனாவசியமா பேசிட்டு இருக்காத. ஏன்டா மிரட்டுற? பின்ன என்ன, அந்த தொல்காப்பியில் எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான், தலையிட்டு இருக்கா. அவகிட்ட இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு கூட போதும் போதும் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஐயோ, நான் நிறைய பிளான் யோசிச்சு வச்சிருக்கேன்டா. தேவையில்லை, பணம் வரட்டும், அப்புறம் யோசிக்கலாம். வரேன். இங்க பாருடி, நான் உடனே அமெரிக்க சம்மதியை பார்த்து விஷயத்தை சொல்லணும். நான் கிளம்புறேன். ஏமா அவசரப்படுற? அண்ணன் பணம் கைக்கு வரல, அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லுதுல்ல. போடி புத்தி கெட்டவளே, நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது, சட்டு புட்டுன்னு முடிச்சிடணும், இல்லைன்னா சிக்கல் ஆயிடும். ஐயோ, எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தி வராது, என்னமோ பண்ணி தொலை.
அழாத கண்ணா. சாரதா, காஃபி கொண்டா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா, அம்மா, வந்துடுறா. எதுக்குடா அழற? எதுக்கு அழற? டேய், அழக்கூடாதுடா. இந்த நேரத்தில் அழக்கூடாது. இப்ப அழுதா நம்ம தோத்த மாதிரி ஆயிடும். அழக்கூடாதுடா. மனுஷன் எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்க கூடாதுடா. தைரியத்தை இழக்க கூடாது. என்ன பாரா, என் மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா? என் முகத்துல இதா தெரியுதா? பாரா. இல்லப்பா, என்னால தாங்க முடியலப்பா. இப்படி எல்லாம் நடக்கணும் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. கெட்டது நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பைத்தியக்காரனா? இந்த ஊரையே விலைக்கு வாங்கணும்னு நினைச்சேன். எப்போ நினைக்கிறேன்? நாம இந்த நிலைமைக்கு வந்து நினைச்சு எத்தனையோ பேர் சந்தோஷப்படுவாங்க. நம்மளை பார்த்து ஒதுங்கி போன நாயெல்லாம் நம்ம கிட்டக்க வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கிண்டலா கேட்பாங்க. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. டேய், கால முள்ளு குத்திருச்சுங்கிறதுக்காக முள்ளு மேலே நிக்கிறது இல்லடா, புடிஞ்சு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறது இல்ல. அத போறதாண்டா. டேய் சதீஷ், நாம மறுபடியும் இந்த வீட்டை வாங்குவோம்டா. முடியலன்னா இதை விட பெரிய வீடா இந்த வீட்டுக்கு எதிரியே வாங்குவோம். முடியுமாப்பா? இது நடக்குமா? ஏன்டா நடக்காது? புத்தியை திட்டி நல்லா யோசனை பண்ணி பார்த்தா எதுவுமே நடக்கும்டா. இதை விட அதிகமா சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் நியாயமா யோசிங்க. இனிமேலாவது கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். பாய மூடி பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டா. இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த ஏரியாவிலேயே இப்படி ஒரு அம்சமான வீட்டை கட்டும் போது ஆளு இந்த திருவேங்கடம் தான். அந்த பெருமை எனக்கு என்னைக்கு உண்டு. நான் சிங்கண்டி, நான் சிங்கம். என்னமோ இப்ப எனக்கு டைம் சரியில்லை. என்னென்னமோ நடந்து போச்சு. பாப்போ வாடே. பாடா பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு. டேய் சதீஷ், என்னடா
இவ்வளவு தூரம் சொல்லியும் கண்களெல்லாம் எப்படா? இல்லப்பா நம்ம வீடுப்பா. டேய் தெம்பாரா, அப்பதான் உங்க அப்ப நான் தெம்பா இருப்பேன். கவலைப்படாத, வா. என்னப்பா அது? என்ன சொல்லிட்டு நீங்க கண் கலங்குறீங்களாப்பா? மனசு கேட்கலடா. கஷ்டப்பட்டு கட்டின வீடு என்னப்பா அது? அழுதுகிட்டே நிக்கிறீங்க. அழுதுங்க, வாங்கப்பா. முடியலடா, மனசு கேட்கல. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடுறா. இங்கே இருங்க, நான் போய் பணத்தோட வரேன். உங்க அப்பாவோட நிலைமையை பாத்தியா சுமதி? அம்மா அழாதீங்கம்மா. 1000 தான் அவர் மோசமானவரா இருந்தாலும் அவர் நல்லா சம்பாதிச்சு கோடி சொன்னா வாழ்ந்தவர். இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவர் கற்பனை பண்ணி பார்த்திருப்பாரா? அவர் மனசு என்ன பாடுபடும்? விவரம் தெரியறதுக்கு முன்னே இந்த புள்ள ராஜா மாதிரி இருந்துச்சு. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடுத்தருக்கு வந்துருச்சு. யாரு கண்டுபட்டது நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்? என்னால தாங்க முடியல. கடவுளே கடவுளே, அம்மா அழாதீங்கம்மா. என்னால தாங்க முடியல. அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா 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 பாருங்கம்மா. அம்மா